ஒவ்வொரு வருஷமும் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் அண்ணாமலையாருக்கு 10 நாட்கள் பெருந்திருவிழா நடக்கும். அதிலும் முக்கியமாக 10ஆம் நாளன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் சரியாக மாலை 6 மணிக்கு கொடிமரத்தை சுற்றி ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் மட்டும் அண்ணாமலையாரே அர்த்தநாரீஸ்வரராகவும் அதே சமயம் மலை மேல் தீபம் ஏற்றப்பட்டு ஜோதி ரூபமாகவும் காட்சி கொடுப்பார். யாரெல்லாம் அந்த தீபத்தை தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, அவங்க குடும்பத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் அவர்கள் பிறந்த கோத்திரத்தில் உள்ள 21 தலைமுறைக்கு முக்தி கொடுப்போம்னு அண்ணாமலையாரே சொல்லியிருக்காருன்னு அருணாச்சல புராணம் நமக்கு தெரிவிக்குது. அதனால் பிறவிக்கடலில் தத்தளிக்கும் நாமெல்லாம் ஆதியும் அந்தமும் இல்லாத அண்ணாமலையார் தான் இந்த பிறவி நோய்க்கு ஆதியும் அந்தத்தையும் செய்கிறார்கிற உண்மையை உணர்ந்து அவரை வழிபட்டு அவர் அருளால் இந்த பிறவி நோயிலிருந்து விடுபட்டு நல்ல கதி அடைவோம். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு சோதி மலை மீது காட்டா நிற்போம். வாய்த்தந்த சுடற்காணில் பசிப்பிணியிலாத உலகில் மன்னி வாழ்வார். பார்த்திவர்க்கும் அருந்தவர்க்கும் இடையூறு தவிருமது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கு முக்தி வரம் கொடுப்போம் என்றார் அருணாச்சல புராணம்.